MCR Pure Cotton Club, formals and casual shirts. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. Behind School Mike Music Awards 2024 நவம்பர் 24ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. டிக்கெட் டைம் வெப்சைட்ல ஃபேன் பாஸஸ் ஃப்ரீயா புக் பண்ணிக்கோங்க. வாங்கிட்ட தங்கத்துக்கு உங்களுக்கு நல்ல வேலை நீங்க வாங்கிட்டீங்கன்னு நினைங்க. விலை ஏறினா இறங்கிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம தங்கத்தை வாங்கிப்போம்னு நினைக்கிறேன். இந்தியாவில் போதுமான அளவுக்கு டாலரை சேமிச்சு ஒரு ஆண்டுக்கு தேவையான அளவுக்கு கூட நமக்கு வந்து இம்போர்ட்டுக்கு தேவையான பணத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால தான் இப்போ டாலர் உயர வேண்டிய அளவுக்கு உயரல. இப்போ மற்ற நாடுகள்லாம் ரொம்ப உயர்ந்துருச்சு. நம்மளது 4% தான் உயர்ந்திருக்குது. உடனே முடிவு எடுக்கிறதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அதுக்கு பேர் ட்ரேடிங். நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஒரு நீண்ட காலத்திற்கு மல்டி அசெட்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் ஸ்டாக்ஸு, எஸ்ஐபி மூலமாக லிக்விட் கேஷோ, ஒரு எஃப்டியாவோ வேறு எதுவோ வச்சுக்கோங்க. என்னுடைய ஓவரால் இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸில் நான் வந்து 10% பிஎஃப்ல போட்டுருவேன், பிபிஎஃப்ல போடுவேன். நான் இன்னொரு 10% 20% கோல்டில் போடுவேன், ஒரு 20% எஸ்ஐபி போடுவேன். மிச்சத்தை நான் செலவழிப்பேன். நான் வாங்குறது ஒழுங்கான வீட்டுக்கான இஎம்ஐ தான் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அலப்பாஞ்சி கொண்டே இருக்கக்கூடாது. நாம் வேகமாக வளர்கிறோம் என்பதாலேயே நாம் எல்லோரும் நன்றாக இருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அந்நிய முதலீட்டாளர்கள் நிறைய பேர் வெளியேறதை நம்ம பார்க்குறோம் சமீப காலங்களில். இதுக்கும் அமெரிக்க தேர்தலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு. டாலர் ஸ்ட்ராங்காக அமெரிக்க டாலருக்கு வேலை அமெரிக்காவில் தானே, நீ எதுக்கு ஊரை சுற்றிட்டு இருக்க, இங்கே வா, அங்கே என்ன போய் சம்பாதிக்கிறேன், இங்கே நம்ம சம்பாதிக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரிங்கிற ஒரு ஃபிலாசபியில் அமெரிக்க டாலர் அமெரிக்காவுக்குள்ளே போகுதுன்னா இந்தியாவிலேருந்து வெளியேறணும். இந்தியாவில் அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே வந்து இருந்து அது நல்ல சீப்பான ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி நல்ல விலை ஏறிடுச்சு. இப்போ அவங்க விற்றா கூட அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. அதனால அவங்க வெளியில் போயிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக அவங்க வாங்கிக்கிட்டே இருந்ததை. இன்னொன்று என்னென்னா, எஃப்ஐஐ வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, எஃப்ஐஐங்கிறதும் ஒரு குரூப்பு கிடையாது. எஃப்ஐஐக்குள்ளே 4-5 பேர் இருக்காங்க. நம்ம எல்லாரையும் இந்தியான்னு ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது. இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது, பீகார் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுது. அந்த மாதிரி பிஹேவியரில் இதுக்குள்ளார வந்து பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மாற மாட்டாங்க. பென்ஷன் ஃபண்ட்ஸ் அவங்கெல்லாம் இந்தியாவில் தான் இருப்பாங்க. இது மாதிரி 2-3 அடுக்குகளை மேல் அடுக்கு இருக்காங்கல்ல, அவங்க எங்கடா வந்து வாய்ப்பு கிடைக்குன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற டெம்பரரி ஃபண்ட்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். அவங்க ஸ்பெகுலேட்டிவ் குரூப். இங்கே ஒரு 5 ரூபா கிடைச்சா இங்கே வந்துடுவான், டப்பக்குன்னு கடையை மூட்டு இன்னொரு பிளாட்ஃபார்மில் போய் போட்டுருவான். அந்த மாதிரி இப்போ அவனுக்கு சைனா அட்ராக்டிவாக தெரிய ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சைனா பங்குச்சந்தை ஏறாமல் இருந்தது. அது ஏற ஆரம்பிச்சோன்னா வெளியேற ஆரம்பிச்சான். போன மாதம் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி விற்றுருக்கான். இந்த மாதம் இது வரைக்கும் 20,000 கோடிக்கு விற்றுருக்கான். நம்ம பேசுகிற நவம்பர் 12. இது மாதிரி இன்னும் எவ்வளோ விற்பான்னு தெரியல. ஒரு கால் அமெரிக்காவில் எடுக்கிற முடிவுகளில் மாற்றங்கள் வந்து இல்லைங்க, டாலர் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகாதுங்கிற மாதிரி ஏதாவது அவர் அதிரடியாக முடிவு எடுக்கிறவர். ஏதாவது மாறிச்சுன்னா அப்புறம் இங்கே ஒரு நிறைய வித்துட்டோம், இந்தியன் ஸ்டாக்ஸ் சீப் ஆகிடுச்சு, திருப்பி கொஞ்சம் வருவோன்னு வந்தாலும் வரலாம். ஓரளவுக்கு நம்ம யாரும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இறங்கியிருக்கு, அதிகமாக வெளியில் போயிருக்கு. இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொரு நாட்டு கூடயும் ஒவ்வொரு வர்த்தக உறவு இருக்கு. சமீப காலங்களில் வந்து ரஷ்யா கூட வந்து நிறைய இந்த ராணுவ தளவாடங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை கச்சா எண்ணெய் வாங்குறதா இருக்கட்டும், சவுதியிலிருந்து அந்த அதாவது என்ன சொல்றாங்க, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து கொஞ்சம் நகர்ந்து ரஷ்யா கிட்ட வந்திருக்காங்க. இப்போ அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்திருக்கிறதால நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு மூர்க்கத்தனமானு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது அந்த புற அழுத்தம் இந்தியா மேலே விழும்பொழுது இந்த மாதிரியான வர்த்தக ரீதியான குளறுபடிகள் ஏதாவது இந்தியாவுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து அவர் ரஷ்யாவோட நட்பாக இருப்பாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் போன முறை ஜெயிச்சதுக்கே ரஷ்யா காரணம்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. அதனால வியாபாரிகள் சண்டை போட மாட்டாங்க. இவர் வந்து அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது. இவருக்கு வந்து ஒரு பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இவனை அடிக்கணும் அவனை அடிக்கணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு நம்ம பணம் பண்ணணும், நம்ம இன்ஃப்ளேஷனை குறைக்கணும், நம்ம ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கணும், நம்ம ஆளுங்களுக்கு கார்பரேட் டேக்ஸை குறைக்கணும், நிறைய லாபம் பண்ணணும், அமெரிக்கா பழைய மாதிரி பெருசாகணும், நம்ம பழைய குளோரியை கொண்டு வருவோம். இதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கிற போது ரஷ்யாவோட சண்டை போட்டு இதுக்கிட்ட நம்ம கடனை அதிகமாகிட்டு இருக்கோம், விடுறா சண்டையை. அப்படித்தானே ஒரு கோல்டன் பீரியட் இருந்தது. முன்னாடி வந்து 2 பேரும் அணு ஆயுதங்களை ஒருத்தரை நோக்கி திருப்பி ஒருத்தர் வச்சுக்கிட்டு ரொனால்ட் ரீகன் பீரியட்லாம் ரொம்ப டஃப். என்னைக்கு வேணா நியூக்ளியர் வார் வர்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் மாறி போய் நடுவில் ஒரு கோல்டன் பீரியட் வந்தது. அமைதியாக இருந்தாங்க 2 பேரும், அவங்கவுங்க டெவலப்மெண்ட்டை பார்த்தாங்க. இப்போ திரும்பி கொஞ்சம் இந்த சாதாரண ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுற முதலாளிகள் தூண்டி தான் இந்த போரே நடந்ததுன்னு கென்னடி குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் பேசின வீடியோ நான் ஒன்று பார்த்தேன். அவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காக இந்த போரை மூட்டி விட்டுட்டு அவனே கடன் கொடுத்து, அவனே அந்த கடனுக்கு பொருளையும் கொடுத்து, அவனை வெடிக்க சொல்லி அந்த கடனை திருப்பி கொடுறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விளையக்கூடிய தானிய வயல்கள் எல்லாம் எடுத்துக்கிறது, உக்ரைனை எடுத்துக்கிறது தான் அமெரிக்காவோட திட்டம்ங்கிற மாதிரி அமெரிக்காவிலே ஒருத்தர் பேசியிருக்காரு. நிஜமா இது வந்து போர் பதற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பும், எப்பயுமே ஆட்சி மாற்றம் நடந்தால் நடைமுறை மாற்றங்கள் மாறும். இப்போ பழைய பாலிசி தப்புன்னு சொல்றது தானே புது ஆளுக்கு வேலை. அதனால பழைய பாலிசியில் 2 இடத்துலையும் வார் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு மாற்றம் கொண்டு வரலாம், நல்லது வரலாம். சார், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்கத்தில் வந்து ஏதாவது வட்டி விகிதங்களில் மாற்றம் இருக்குமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பெடல் ரேட்டு
வட்டியை குறைச்சாங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் குறைச்சிக்கணும். இல்லைன்னா கரன்சி இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுல பிரச்சனைகள் வரும். இப்போ வந்து இந்தியாவில் ஒரு அழுத்தம் இருக்குது. பணவீக்கம் அங்கே அமெரிக்காவில் குறைஞ்சிது, அவங்க இறக்குனாங்க. இந்தியாவிலையும் பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஒரு 4 நம்ம வச்சுருக்கோம் டார்கெட்டு, அவங்க 3ன்னு வச்சுருக்காங்க. வந்துருச்சா கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் போன முறை ரிசர்வ் பேங்க்கு குறைக்கலை. மழை நல்லா பெஞ்சிருக்கு, விவசாய பொருட்கள்லாம் நல்லா ஒரு விலை வந்து ஏறாது, இறங்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்தியாவிலையும் வட்டி விகிதங்கள் குறைக்க வேண்டும். குறைச்சா தொழில்துறைக்கு நல்லது, சீப் கிரெடிட் கிடைக்கும். வீட்டு கடன் வாங்கினவங்க, வண்டி வாங்கினவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. குறைக்கணும். ஆனால் இப்போதைக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்தில் வந்து இது ஒரு குழப்பமான சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய டாலரை வேறு நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. அது வேறு விலை ஏறிக்கிட்டே போகுது. டாலர் இந்திய ரூபாய் குறையுது. அதனால அவர் இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுவாரோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்குது. இறங்க வேண்டியதுக்கான முகாந்திரங்கள் இருக்கின்றன. இந்த தேர்தல்னால ஏற்பட்டிருக்கிற ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் இருக்கிற ஒரு அன்சர்டனிட்டி என்னங்கிறது சரியாக கேஜ் பண்ணிட்டு தான் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இந்தியாவில் போதுமான அளவுக்கு டாலரை சேமித்து நல்ல ஃபாரின் ரிசர்வ்ஸ் ஃபார் மீட்டிங் ஒரு ஆண்டுக்கு தேவையான அளவுக்கு கூட நமக்கு வந்து இம்போர்ட்டுக்கு தேவையான பணத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால தான் இப்போ டாலர் உயர வேண்டிய அளவுக்கு உயரல. இப்போ மற்ற நாடுகள்லாம் ரொம்ப உயர்ந்துருச்சு. நம்மளது 4% தான் உயர்ந்திருக்கு செப்டம்பர்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்லாம் 10-12%, 15% ஏஷியன் கரன்சிஸ் மாறுது. அதுக்கு காரணம் நம்ம கையில் டாலர் இருக்குது, நம்ம அதை இறக்கிக்கிட்டே இருக்கோம். அவன் எவ்வளோ டிமாண்ட் வந்தாலும் வெளியில் போறியா, நான் கொடுக்குறேன் ரிசர்வ் பேங்க் கொடுத்துட்ருக்காங்க. அதனால மார்க்கெட்டில் ஏறல. இது போன்ற காரணங்கள்னால இப்போதைக்கு வந்து இங்கேயும் ஒரு வட்டி விகிதம் ஸ்டெபிலிட்டியும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். தனி மனிதர்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், முதலீடு அந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்? இப்போது தங்கம் விலை ஏறுதுன்னா ஒரேடியாக தங்கம் வாங்குறது, மார்க்கெட் ஏறுதுன்னா ஒரேடியாக ஏறுது. உடனே வந்து நமக்கு ஒரு மெசேஜோ ஒரு ஃபோன்லேயோ அல்லது யூடியூப் கமெண்ட்லேயோ உடனே நான் இப்போ என்ன பண்ணுறது, சிறு முதலீட்டாளர் என்ன பண்ணுறது, உடனே முடிவெடுக்கிறதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அதுக்கு பேர் ட்ரேடிங். நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு நீண்ட காலத்திற்கு மல்டி அசெட்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் ஸ்டாக்ஸு, எஸ்ஐபி மூலமாக, மற்றபடி நீங்கள் வந்து ஒரு லிக்விட் கேஷோ ஒரு எஃப்டியாவோ வேறு எதுவோ வச்சுக்கோங்க. ஒரு வீடு முடிஞ்சால் வாடகை, ஒரு இஎம்ஐ கட்டுங்க. அந்த மாதிரி ஒரு மல்டி அசெட்டாக இருக்கிற பொழுது இந்த மாதிரி அடிக்கடி நடக்கக்கூடிய 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களை பாதிக்காது. நீங்கள் இப்போ தங்கம் வாங்கிட்ட தங்கத்துக்கு உங்களுக்கு நல்ல வேலை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு நினைங்க. விலை ஏறினா இறங்கிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம தங்கத்தை வாங்கிப்போன்னு நினைங்க. ஸ்டாக் இறங்கிடுச்சுன்னா நம்ம வாங்காமல் விட்ட ஸ்டாக்ஸ் இப்போ வாங்கிப்போம். ஏறிடுச்சுன்னா வாங்கின ஸ்டாக்குன்னு நினச்சிக்கோங்க. அதனால மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானாக என்னுடைய ஓவரால் இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸில் நான் வந்து 10% பிஎஃப்ல போட்டுடுவேன், பிபிஎஃப்ல போடுவேன். நான் இன்னொரு 10% 20% கோல்டில் போடுவேன். ஒரு 20%க்கு எஸ்ஐபி போடுவேன். மிச்சத்தை நான் செலவழிப்பேன். எனக்கு இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். மார்க்கெட் என்ன வேணால் ஆகிட்டு போகுது. நான் வாங்குறது நல்ல ஸ்டாக்கு, நான் வாங்குறது கோல்டு தான், நான் வாங்குறது ஒழுங்கான வீட்டுக்கான இஎம்ஐ தான் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு பிரச்சனை. மார்க்கெட்ஸுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டாம், ட்ரேடர்ஸ் ரியாக்ட் பண்ணால் போதும். கடந்த 10 ஆண்டுகளில் நம்மளுடைய அரசாங்கம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகள்ங்கிறது எந்த அளவுக்கு நிலைத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கு? நம்மளுடைய மார்க்கெட்லையாக இருக்கட்டும், இல்லை வர்த்தகத்திலையாக இருக்கட்டும், நம்ம மாதிரி சின்ன இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், பெரிய இன்வெஸ்டர், ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கா இந்தியாவில்? நிச்சயமா. இப்போ வந்து நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிகளில் சின்னதாக வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. இப்போ உலகத்தில் ரொம்ப அதிகமான டிமேட் அக்கௌண்ட்டு, நம்ம அதிகமான அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ஸு, அதை வந்து சரி பார்த்துக்க கொள்ளக்கூடிய ஒரு கவுண்டர் பார்ட்டி ரிஸ்கெல்லாம் நம்ம மிட்டிகேட் பண்ணிட்டோம். இப்போல்லாம் இல்லைனா இவ்வளோ எஃப்ஐஐ விற்றதுக்கு மார்க்கெட்டில் உடனே மற்றவங்க பூந்து அடித்து மார்க்கெட்டை ஒரு 20% கவுத்துருக்கலாம். அதெல்லாம் நடக்கலை. இவ்வளோ எஃப்ஐஐ விற்ற பிறகும் இன்னும் மார்ஜின் கால் பிரச்சனைகள்லாம் வரல. ஸோ வி ஹவ் மெச்சூர்ட் மார்க்கெட்டு இன் ஆல் டேர்ம்ஸ். நம்ம பெரிய ஊழல்கள், பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. இதில் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறேன், நான் கிரிப்டோ கரன்சி பண்ணுறேன் தான் அவர்கள் ஏமாறாக இருக்க வேண்டும். இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, ரூபாயினுடைய மதிப்பு குறையுது அப்படின்னும் பொழுது இது வந்து நமக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும், ஏறுது இறங்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா டாலருடைய மதிப்பு ஏறிக்கிட்டே போகுது இல்லையா? இந்த ட்ரெண்ட் மாறதுக்கான சூழல் வாய்ப்பே கிடையாதா? அப்போ நம்ம அதை நோக்கி நகரணும்னா என்ன பண்ணணும்? இந்தியா வந்து நம்ம இப்போ $750 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது வந்து கிட்டத்தட்ட இது உலகத்தில் எல்லா நாடுகளும் பண்ணுற எக்ஸ்போர்ட்டோட கம்பேர் பண்ணால் நம்ம வந்து less than 5%. இப்போ சீனாவெலாம் ரொம்ப பண்ணுறாங்க. நம்ம போல் 6 மடங்கு பெரிய பொருளாதாரம். நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் $2,500 பெர் ஆவரேஜ்னா ஆவரேஜ் கீழே நிறைய இருக்காங்க. அதனால நாம் வேகமாக வளர்கிறோம் என்பதாலேயே நாம் எல்லோரும் நன்றாக இருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. நாம் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கே நமக்கு முடியல. இப்போ தான் சாலை வசதி, கரண்ட் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு உணவு, அரிசியாவது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம கல்வி, சுகாதாரம், நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அப்படியெல்லாம் தன்னிறைவு அடைந்து நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணணும். இப்போ நமக்கு ஐடி வந்தது நமக்கு ஒரு
பூம். இல்லைன்னா நம்ம வெறும் மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட்னா நம்மக்கிட்ட இன்னும் அவ்வளோ வெளியில் தூக்கி அனுப்புகிற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருட்களோ நம்ம உற்பத்தி செய்யவோ முடியாது. மோஸ்ட்லி நம்ம சர்வீஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். அதில் தான் நம்ம அதிகமாக பண்ண முடியும். அரிசி அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுவோம், அவ்வளோ விளைவிக்கணும்னா ஒரு மறை நீர் எவ்வளோ ஆகுதுன்னா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதனால நாம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ரொம்ப அதிகமாக்கணும்னா வேல்யூ ஆடட் பொருட்களை நம்ம பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. Behind on School Mike Music Awards 2024 நவம்பர் 24 சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. டிக்கெட் டைம் வெப்சைட்ல ஃபேன் பாசஸ் ஃப்ரீயா புக் பண்ணிக்கோங்க.